வெளியே வந்து பிஜேபி வந்துடக்கூடாது, பூச்சாண்டி வந்துடுவாங்க, பூச்சாண்டி வந்து பிஜேபியை காட்டிடுது. அது அவங்க உண்மைதான், அவங்க வரக்கூடாது தான். ஆனால் வரதுக்கு காரணமே இவங்க தான். நாங்கள் மோடியை பார்த்தும் போயிட மாட்டோம், ஈடியை பார்த்தும் போயிட மாட்டோம்னு சொல்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் வந்து இந்த சொல்லுவாங்க சினிமாவில் டைலாக் பேசுகிற மாதிரி பேசக்கூடாது. இவங்களே அந்த மாதிரி டைலாக் தான் பேசிகிட்டு இருக்கோம். ஸோ இந்த அறிக்கை தொடர்பான கேள்வியை வந்து முக்கிய அமைச்சர்கள்கிட்ட கேட்கும்போது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான பதில்களை கொடுக்குறாங்க. துரைமுருகன் என்ன சொல்கிறாரு, ஹி இஸ் அ பச்சா இன் பாலிடிக்ஸ், டசன்ட் நோ எனிதிங் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு, அவருக்கு எதுவும் தெரியாது அப்படின்ட்டு. துரைமுருகன் சொல்லி அவர் பையனை பற்றி பேசுகிறாருன்னு நினைக்கிறேன். இதில் குழந்தை இந்த கதைலாம் வந்து யார் வேணால் என்ன வேணால் செய்யலாம், என்ன ஒரே ஒரு நாள் போதும் அரசியல் எவ்வளோ பெரிய மாற்றம் வேணாலும் போகும். அது வந்து காற்றுல கம்பு சுற்றுற கதை தான். விஜயனா எந்த தொகுதியில் நின்றாலும் அந்த தொகுதியில் அவர் ஜெயிப்பார். இது கொஞ்சம் ஓவர் கான்ஃபிடன்ஸா இல்லையா? ஜெயன்ஸ்க்கு உண்மையிலே தெரியும். இப்போ பேசுகிறாங்களா துரைமுருகன் பச்சான்னு சொல்கிறாரு, அவரே எடுத்து நிற்க தைரியம் இருந்தால் விஜயனா எங்கே நிற்கிறாரு? இல்லை, ஏன் எந்த இடத்துலையுமே நாம் தமிழர் கட்சியை மென்ஷன் பண்ண மாட்டீங்க? 8% வாங்கி மாநில கட்சி அப்படின்ற அங்கீகாரம் பெற்றிருக்காங்கல்ல. இப்போ அவர் தனியாக நிற்கிறேன்னு மறுபடியும் அறிவிச்சிருக்காரு. அதுவே வந்து அவரோட இது கேள்விக்குறியாக்குது. அதாவது நீங்கள் இத்தனை வருஷம் தனியாக இருந்தது சரி, உங்கள் ரெக்கக்னைஸ் பார்ட்டியாக நீங்கள் இது பண்ணுறீங்க, உங்களுக்கு தமிழ் தேசியம் தான் குறிக்கோள் அப்படின்ற பட்சத்தில் அது இன்னைக்கு நடக்காது, உங்களுக்கும் தெரியும், அதை நீங்களே சொல்கிறீங்க. அப்படி இருக்க போய் நீங்கள் யாரை ஏமாத்துறதுக்காக தனியாக நிற்கிறீங்க? மக்களோட மனசில் ஆல்ரெடி வந்து தம்பி வராரு வாய்ப்பு தரலான்ற ஒரு எண்ணம் வயசானவங்கலேருந்து இருக்குது. அதே மாதிரி அண்ணன் வராரு வாய்ப்பு தரணுன்ட்டு சின்னவங்களுக்கும் இருக்குது. இல்லை, பெருமளவில் ஃபண்டிங்லாம் கொடுக்கப்பட்டுச்சு விஜய்க்கு. அவருக்கு விஜய்க்கு அவங்க காசு தராங்க. என்னங்க ஆஜி கூட பேசுனேன். Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. Aerospace Engineering with specialization in unmanned aerial vehicle. ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்குனா ஒன்னு ஃப்ரீ. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். வணக்கம் சார். வணக்கம். முதல்வர் அவர்களுடைய டெல்லி பயணம், நிதி ஆயோக் கூட்டத்தில் கலந்துக்கிறதுக்காக போன அந்த பயணம் பல்வேறு தரப்பினர் மத்தியிலையும் பல்வேறு கருத்துக்களால் நிரப்பிட்டு வந்துட்டு இருக்கு. அந்த வகையில் எல்லாருமே நெகட்டிவாக பேசுகிறாங்க, ரெய்டு நடந்திருக்கு அதனால தான் போனாங்க அப்படின்ட்டு. அண்ட் விஜயும் அதற்கு குறைந்தவர் கிடையாது அப்படின்ற மாதிரி ஒரு நீண்ட அறிக்கை வெளியிட்டிருக்காரு. அந்த அறிக்கையில் குடும்பத்துடைய சுயநலத்துக்காக தான் போயிருக்காரு, மக்களுடைய நலனுக்காக போகல அப்படின்ற மாதிரி அதில் நிறைய விஷயங்களை கோட் பண்ணியிருக்காரு. இந்த அறிக்கையை முதல்ல எப்படி புரிஞ்சுக்கலாம்? அறிக்கைன்றது அவரோட கருத்துன்றது நம்ம பார்க்கணும். நிச்சயமா அந்த கருத்து வந்து மக்களோட மனநிலைமையை வந்து பிரதிபலிக்குதா அப்படின்னு பார்க்கும்போது அதுதான் தெரியுது. நமக்கு பிரதிபலிக்குதுன்றது நமக்கு உண்மையா தெரியுது. இதில் நம்ம இதுக்கு முன்னாடி இந்த எக்ஸாம்பிள் அப்படி இருக்கு. இப்போ செந்தில் பாலாஜி அவர் நடுவில் திடீர்னு டெல்லிக்கு போயிட்டு வந்தார், துரைமுருகன் அவர் டெல்லிக்கு போயிட்டு வந்தார். இந்த 2 தடவை போயிட்டு வரதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டில் ரைட் நடந்திருக்கும். இப்போ இதே தான் இங்கே நடக்குது, ஓகேங்களா? இப்போ இது வந்து அவர் வீட்டில் நடக்கலை, அவங்களுக்கு வேண்டப்பட்டவங்க வீட்டிலலாம் ரைடு போகிறதுக்கான சுச்சுவேஷன் அமைதுன்றதுனால அது நடந்திருக்கு அப்படின்னு பார்க்கலாம். இதில் முக்கியமாக பார்க்க வேண்டியது என்னன்னா, இந்த நித்தி ஆயோக் கூட்டத்துக்கு 2021 கடைசியாக போயிருக்கார், இப்போ போயிருக்கார் 2025 போயிருக்கார் முதலமைச்சர். நடுவில் இருக்க 3 வருஷம் போகலை. அவர் ஏன் போகலை அப்படின்னு கேட்குறது, அவரே வந்து வீடியோலாம் ஷூட் பண்ணி விளம்பரம்லாம் பண்ணார். போன வருஷம்லாம் பார்த்தீங்கன்னா வஞ்சிக்கிறாங்க அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தேன். இப்போ அதுக்குள்ளே வஞ்சிக்கிறதுலாம் நிப்பாட்டிட்டாங்களா அப்படின்ற கேள்வி இருக்குது. இப்போ வந்து ஒரு லெட்டர் எழுதுவார், அப்போ அந்த லெட்டருக்கெல்லாம் பதில் கிடைக்கல அப்படின்னு தெரிஞ்சும் ஏன் லெட்டர் எழுதணும்? இப்போ நேரில் போகிறாருன்னு ஏன் போகிறாருன்னா, அப்போ அதுக்கான பதில் கிடைக்கலன்றதுன்னு அவரே ஒத்துக்கிறாருன்னு அர்த்தம். இப்போ இந்த விஷயம் ஒன்று, இது வந்து நடந்த டைமிங் ரொம்ப முக்கியம். அதாவது இது நித்யா இல்லைனாலுமே இந்த மீட்டிங் நடந்திருக்கும், ஓகேங்களா? வெறும் அங்கே மட்டும் போகலை, பிரதமரையும் நேரில் சந்திச்சிருக்காரு. நான் அமித்ஷாவெலாம் பார்க்க மாட்டேன், டேரெக்டாக பிரதமரை போய் பார்க்குறேன் அப்படின்ற ஒரு எண்ணம். அமித்ஷாவை பார்த்துருந்து தானே சிக்கல், பிரதமரை தானே சந்திக்கிறாரு. ஒரு முதலமைச்சராக பிரதமரை சந்திக்கலாமே. இல்லை, முதலமைச்சராக பிரதமர் சந்திச்சார்னா என்ன பேசுனாங்க அப்படின்ற விஷயம்லாம் இருக்கு இல்லையா? அதை பற்றியான டீட்டெயில் எதுவுமே நம்மகிட்ட கிடையாது. ஏன்னா வந்து இவர் லெட்டர் மூலிமா மட்டுமே கம்யூனிகேஷன் வச்சுக்கிட்டு இவங்களுக்குள்ளே என்ன மாதிரி ஒரு கம்யூனிகேஷன் இருந்தது, அவர் என்ன பேசினார், இவருக்கு என்ன புரிஞ்சது, இவர் என்ன பேசினார், அவருக்கு என்ன புரிஞ்சதுன்னே இருக்குது. 2 பேருமே வந்து வெவ்வேறு துருவங்கள், ஓகேங்களா? வெளியிருந்து பார்க்கும்போது. ஆனால் பின்பக்கம் நண்பர்கள்ன்றது தான் நமக்கு தெரிய வருது. அதாவது ஒரு இது வெளியே நியூஸ்லாம் ஸ்பெகுலேஷன் ஆச்சு, RSS மூலிமா தான் அவர் வந்து அப்பாயின்மெண்ட்டே வாங்கினார்ன்ற மாதிரிலாம் கூட ஸ்பெகுலேஷன். அது எந்தளவுக்கு உண்மை நமக்கு தெரியாது, தெரியாமல் நம்ம பேச முடியாது. இருந்தாலும் பார்த்துருக்காங்க. ஆனால் என்ன பேசுனாங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம், அது நமக்கு வெளியே தெரியல. அது அவரால் ஓப்பனாக 2 பேராலையும் ஸ்டேட்மெண்ட் கொடுக்க முடியாது. ஏன்னா கொடுத்த உண்மைகள்லாம் வெளியே வந்துடும். அதனால் நம்ம வந்து எல்லாமே வெளியே சொல்லணும்னு அவசியம் இல்லைல்ல. இல்லைங்க, அவங்க என்ன நாடகம் போடுறாங்கன்னு இருக்குது. இப்போது இந்த விஷயத்துக்கே எடுத்துப்போம். இப்போ டாஸ்மாக் விஷயத்துக்கு சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போயிட்டு தமிழ்நாடு கவர்மெண்ட்டாக கேஸ் போட்டு ஸ்டே வாங்க முடியுது. அதே அவங்க வந்து இதில் பண்ணாங்களா, நம்மளோட இஸ்லாமியர்களுக்காக வந்து அந்த சட்டத்திருத்தத்தை வந்து வகுப்பு சட்டத்தை வந்து எதிர்த்து போனாங்களா? கிடையாது. பேருக்கு வந்து அவர் கட்சியில் இருந்த ஒருத்தரை வச்சு கேஸ் போட்டிருந்தாங்க. அது தமிழ்நாடு கவர்மெண்ட்டாக நீங்கள் சட்டசபையில் வந்து தீர்மானம் ஏற்றுனீங்க, அதை நீங்கள் வந்து அதை எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் ஃபைல் பண்ணல. ஸோ அவங்க எந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க அப்படின்னு, இது ஒரு வெளிவேஷமான ஸ்டாண்டு தான் அது.
எப்பவுமே அவங்க செய்கிறது அப்படி தான். வெளியே வந்து பிஜேபி வந்துடக்கூடாது, பூச்சாண்டி வந்துடுவாங்க, பூச்சாண்டி வரணும்னு பிஜேபியை காட்டிடுறது. அது அவங்க உண்மைதான், அவங்க வரக்கூடாது தான். ஆனால் வரத்துக்கு காரணமே இவங்க தான். அதாவது அதிமுக ஆட்சியில் இருந்தப்போ வந்து அவங்க வளர்ந்தாங்கன்னு சொன்னாலும் திமுக ஆட்சியில் தான் அவங்க வந்து இந்த அளவுக்கு அசுர பலத்தோட இருக்கிறாங்கன்னு நமக்கு 2024 எலெக்ஷனோட தேர்தல் ரிசல்ட் நமக்கு ப்ரூவ் பண்ணுது. ஓகே. பட் இப்போ இந்த விஷயத்தை சுட்டி காட்டுறது மூலமா விஜயும் அரசியல் தான் பண்றாரு, அவரும் வாக்குகளை கவர பாக்குறாரு அப்படின்ற ஒரு இதுல வாக்குகளை கவர பாக்குறது இல்லை. அதாவது வெளியே வந்து நீங்க வந்து தொட்டுப்பார் சீண்டிப்பார்னு சொல்றது, நாங்க மோடியை பார்த்தும் போயிட மாட்டோம், ஈடியை பார்த்தும் போயிட மாட்டோம்னு சொல்றது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குல்ல. இதெல்லாம் வந்து இந்த சொல்லுவாங்க சினிமாவில் டைலாக் பேசுகிற மாதிரி பேசக்கூடாது. இவங்களே அந்த மாதிரி டைலாக் தான் பேசிகிட்டு இருப்பாங்க. ஆனால் வந்து செய்கிற வேலைகள் எப்படி இருக்குது அப்படின்னு இருக்குது. இப்போ உண்மையிலே வந்து தீர்வுகளை நோக்கி இவங்க நகர்றாங்களா அப்படின்னு. இத்தனை வருஷத்தில் வந்து இவங்களுக்கு இத்தனை லட்சம் கோடி கடன் இருக்குது, 9 லட்சம் கோடி ரூபாய்க்கு மேலே போயிட்டு இருக்கு. நீங்கள் இந்த வருஷம் முடிஞ்சால் 10 லட்சம் கோடி தாண்டிடும்னு சொல்கிறாங்க. இப்போ இத்தனை லட்சம் கோடி கடன் ஆகிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணீங்க, என்ன மாதிரி வேலைகள் விஷயங்கள் செஞ்சீங்க அப்படின்னு இருக்குது. உங்களுக்காக உழைக்கணும், இந்த ஆட்சியை வந்து நல்லபடியாக கொண்டு வரணும்னு நினச்ச ஒரு மந்திரியவே தூக்குனீங்க. பிடிஆர்ன்ற ஒரு மந்திரியவே தூக்கி வேற இடத்துல போட்டு விட்டீங்க. சும்மா டம்மி பதவிக்காக போட்டு விட்டு அவரே அதை ஒத்துக்கிறாரு. அந்த மாதிரி அதுதான் உங்களோட எண்ணமாக இருக்குது. அந்த மாதிரி ஒரு எண்ணத்தை வச்சுட்டு நீங்கள் உண்மையிலே மக்களுக்காக தான் செஞ்சேன், மக்களுக்காக தான் நித்தி ஆயோக் போனேன், இதெல்லாம் சும்மா கதை. உண்மையிலே கணக்கு வழக்கெல்லாம் தெரிஞ்சவராக இருந்தால் இன்னத்துக்கு அவர் வேற எங்கேயும் வந்திருப்பார். கணக்கு வழக்கு பற்றி இவருக்கு எதுவுமே தெரியாதுன்னா அவரே ஒத்துக்கிறார் நிறைய விஷயத்தில். ஓகே. ஸோ இந்த அறிக்கை தொடர்பான கேள்வியை வந்து முக்கிய அமைச்சர்கள்கிட்ட கேட்கும்போது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான பதில்களை கொடுக்குறாங்க. துரைமுருகன் என்ன சொல்கிறாரு, ஹீ இஸ் அ பச்சா இன் பாலிடிக்ஸ், டசன்ட் நோ எனிதிங் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு, அவருக்கு எதுவும் தெரியாது அப்படின்ட்டு. அண்ட் சேகர் பாபு அவர்கள்கிட்ட ஒவ்வொருத்தராக முடிச்சிடலாம். அப்படி சொல்லி அவர் பையனை சொல்கிறாரா, துரைமுருகன் சொன்னீங்க, அவர் பையனை பற்றி பேசுகிறாருன்னு நினைக்கிறேன். அது இருக்கலாம். ஏன்னா வந்து அவர் அரசியலில் பேருக்காக வந்து ஒரு 300 கோடி ரூபா செலவு பண்ணி போன தேர்தலில் ஜெயிக்கலாம் வச்சாங்க. அதுக்கு முன்னாடி தேர்தலையும் வந்து எலெக்ஷன் இருந்தது, உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். 2019 எலெக்ஷன் நிப்பாட்டி திருப்பி தரணும். இப்போ அதுலேருந்து அவர் பையனை தான் மீன் பண்ணுறாரோன்னு இது எல்லா வீட்டிலும் நடக்கிறது. சும்மா தூரத்தில் இருக்கிற ஒருத்தனை காட்டி வந்து சொந்த புள்ளியை திட்டுறது, அதுதான் அவர் பண்ணுறாருன்னு நினைக்கிறேன். துரைமுருகன் அதுதான் பண்ணுறாருன்னு நினைக்கிறேன். ஓகே. அண்ட் சேகர் பாபு என்ன சொல்கிறாருன்னா, நேற்று முளைச்ச காலம்லாம் பேசக்கூடாது, லைக் அவங்களுக்கெல்லாம் என்ன தெரியும் எங்களை பற்றி அப்படின்ற மாதிரி. இது அவரோட மனநிலைமை எவ்வளோ கேவலமாக இருக்குன்னு நம்ம புரிஞ்சிக்க முடியுது. அதாவது ஒரு முக்கிய மந்திரி கோயிலுக்கெல்லாம் இப்போ நிர்வாகம் பண்ணுற அளவுக்கு ஒரு கெப்பாசிட்டி இருக்குன்னு நினச்சி நம்பி கொடுத்துருக்க பதவிக்கு வந்து அவர் உண்மையிலே ஃபேவர் பண்ணுறாரான்னு பார்த்தா இவரோட தரம் இவ்வளோதான் காட்டுது. அது என்ன சொல்கிறது, இவ்வளோ கீழ்த்தனமாக வந்து அவரோட எண்ணங்கள் வந்து வெளியே சொல்கிறாருன்னா மனசுக்குள்ளே எந்த மாதிரி எண்ணங்கள்லாம் வச்சுருப்பாருன்னு நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. உண்மையிலே அவரை பற்றி விமர்சிக்கிறது நமக்கு வேண்டாம், அவரையே நம்ம ஒதுக்கி தள்ளிடுவோம்னு நான் சொல்லுவேன். ஓகே. இல்லை, ஆனால் விஜய் வந்து அவ்வளோ பெரிய ஆள் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் வந்து இன்னைக்கு தான் வந்திருக்கார் அரசியலுக்கு. அவர் வந்து 2 வயசு குழந்தை, 1 வயசு குழந்தை அப்படின்னா தொடர்ந்து விமர்சனங்கள் வைக்கப்படுது. ஆனால் முக்கிய மந்திரிகளே அவரை விமர்சனம் செய்யக்கூடிய அளவுக்கு இருக்காரா? அதுதான் அவங்க ஒத்துக்க மாட்டாங்க. வெளியே வந்து சொல்லுவாங்க, நாங்கள் அவரை பற்றி விமர்சிக்க வேணாம்னு சொல்லிட்டே விமர்சனம் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்களால முடியல, அது பயம், அது மீறி அது வந்துடுது வெளியே. அதை சொல்லுவாங்க இல்லையா, நம்ம இல்லைன்னு நம்ம நினச்சிப்போம், ஆனால் வந்து அப்படி நினச்சா நம்பிடுவோம், உண்மையிடும் அப்படின்னு. ஆனால் அப்படி கிடையாது. இங்கே அவங்க இல்லைன்னு நினச்சாலுமே அவங்கள மீறி அந்த பயம் வெளியே வந்துடுது. அது நான் ஏன் அதை கேட்குறேன்னா, அமைச்சர்களே வந்து விஜய் விமர்சிக்கிறாங்க, பார்த்தா பயம் இல்லைன்னு சொல்கிறாங்க, ஆனால் நிஜமாவே இவங்க பயந்துட்டாங்க அப்படின்ற முதலமைச்சரே விஜய் தரப்புல இருந்து வைக்கப்படுது. ஓகேவா? ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்க, நீங்கள் எங்ககிட்ட கேள்வியாக கேட்கும்போது அதுக்கு நாங்கள் ரெஸ்பாண்ட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்குது, ஸோ இந்த கட்சிக்கெலாம் எங்களால் ரெஸ்பாண்ட் பண்ண முடியாது, அதனால நாங்கள் ஒரே வரியில் புறந்தள்ளிட்டு போகிறோம் அப்படின்ட்டு. இப்போ முதலமைச்சர் ஏன் வந்து ஒரு மேடையில் அவர்கிட்ட எப்பவும் ப்ரெஸ் வந்து இந்த மாதிரி கேட்டதில்லை, அவரே மேடையில் ஏறி நேற்று வந்தவங்கலாம் சிஎம் ஆகும் பார்க்குறான் அப்படின்னு சொல்கிறதுலாம் வந்து அது எந்த கேட்டகரியில் சேர்த்துக்கிறது? அவர்கிட்ட யாரும் கேட்காம இதுக்கு அவரே சொல்லணும். ஓகேங்களா? இது எல்லாம் இன்னொரு மந்திரி பார்த்தீங்கன்னா மேடையில் ஏறி தப்பாலாம் பேசியிருந்தார். உங்களுக்கு தெரியும், நிறைய மந்திரிங்க அவங்கவுங்க மேடையில் இருந்து ஏறி பேசுகிறாங்க. அவங்கள தானே பேசுகிறாங்க, யாராவது வந்து எழுதி கொடுத்து பேசுகிறாங்களா? இப்போ சொந்தமாக தான் பேசுகிறாங்க. இங்கே வந்து ப்ரெஸ் கேட்குறனால பதில் சொல்கிறாங்க, கேட்கறனாலும் இவங்க மேடையில் அதுதானே பேசுகிறாங்க. சும்மா கதை வெளியே சொல்கிறது, நீங்கள் கேட்கறனால நான் சொல்கிறேன். அப்போ ஏன் மேடையில் ஏறி முதலமைச்சர் பேசணும்? இங்கே மந்திரிங்க பேசுறது ஒரு பக்கம் விடுங்க, முதலமைச்சரே பேசுகிறனா இப்போ எந்தளவுக்கு அது இம்பார்ட்டன்ஸ் இருக்குது, அவரோட ஃபேக்டர், அவர் அரசுக்குள்ள அந்த ஃபேக்டர் வந்து எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. இந்த 2 வயசு குழந்தை இந்த கதைலாம் வந்து, அதாவது கட்சிக்கு 2 வயசாக இருக்கலாம் சார், அவங்க வந்து ஒரு 30 வருஷமாக வந்து களத்தில் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அந்த கட்டமைப்பை வந்து அரசியல் படுத்தப்படுறது. ஓகேங்களா? அதில் வந்து ஆல்ரெடி அரசியல் பண்ணிட்டு இருந்தாங்க, அதாவது மக்களை சேவையாக பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ அதில் இன்னும் கொஞ்சம் விஷயங்கள், அதாவது மக்களுக்கும் அரசுக்கும் இருக்க தொடர்பை வந்து இன்னும் வலுப்படுத்துறதுக்காக ஒரு பிரதிநிதியாக வரணும்னு பார்க்குறாங்க. அதுக்காக தான் இந்த அரசியல் கட்சியாக ஃபார்ம் பண்ணி கொண்டு போகிறாங்க. இதில் குழந்தை இந்த கதைலாம் வந்து யார் வேணால் என்ன வேணால் செய்யலாம். ஒரே ஒரு நாள் போதும் அரசியலில் எவ்வளோ பெரிய மாற்றம் வேணாலும் ஃபார்ம் ஆகும். ஓகே. அண்ட் விஜய் மேலே வைக்கக்கூடிய விமர்சனம் அப்படிங்கிறது திமுகவிடம் இருக்கக்கூடிய அந்த இஸ்லாமியர் வாக்குகளை பிரிக்கிறதுக்காக தான் அவருக்கான ஒரு அசைன்மெண்ட் கொடுத்து அனுப்பப்பட்டிருக்காரு அப்படிங்கிறது நீண்ட காலமாக இருந்துட்டு இருக்கு. அண்ட் இப்போ சமீபத்திலையும் அதை வந்து வன்னியரசு அவர்களும் சொல்லியிருக்காரு. அண்ட் நிறைய பேர் சொல்கிறாங்க, எப்படி புரிஞ்சுக்கலாம் அதை? அதாவது ஒவ்வொரு தலைவரும் வந்து
அவங்களோட மக்களுக்காக நலப்பணி செஞ்சு சமூகத்தில் ஒரு பேர் எடுப்பாங்க. இவர் அவரோட சமூகத்தில் நலப்பணி செஞ்ச பணிகள்னால இவருக்கு ஒரு பேர் இருக்குது. மற்ற சமூகங்கள் இவரை வந்து எப்படி பார்த்தாலுமே அவர் சமூக மக்கள் அவரை வந்து ஒரு ஒரு நல்ல மரியாதையோட பார்க்குறாங்க. அதை அவர் கெடுத்துக்கிறாரோ அப்படின்னு தோணுது இவர் அறிக்கைகள் மூலிமா. நீங்கள் அவரோட எக்ஸ்போஸ்ட்டை பற்றி தான் சொல்கிறீங்கன்னு நினைக்கிறேன். அதில் பார்த்தீங்கன்னா அந்த அறிக்கையை பற்றி போட்டுட்டு கீழே வந்து ஒரு நியூஸ் பேப்பர் கட்டிங் வந்து ஃபோட்டோ போட்டு வச்சுருந்தார். அப்போ அறிக்கையை முழுசாக படிக்கல. அறிக்கையை முழுசாக படிச்சுட்டு நீங்கள் முதல்ல பேசணும். அவரே ஒழுங்காக அறிக்கையை படிக்காமல் பேசிட்டு அது வந்து காற்றுல கம்பு சுற்றுற கதை தான். இப்போ வந்து எந்த அளவுக்கு வந்து திமுகவுக்கு சொம்பு தூக்குறாருன்னு அப்பட்டமாக தெரியுது. அவரோட நிலைப்பாடுகள் வந்து எந்த அளவுக்கு போயிட்டுருக்கு. இப்போ வந்து திருமாவளவன் வந்து ஏன் வந்து நாங்கள் கூட்டணியில் இருக்கோம்னு சொல்கிறாருன்னா இந்த மாதிரி நடக்கிறனால தான். கட்சியில் இருக்கவங்களாம் வந்து திமுகவோட ஃபேவரபுளாக திமுகவோட உறுப்பினர்களாக மாறிட்டாங்களன்ற இதில் வந்து கட்சியை உடச்சிடுவாங்களோன்ற எண்ணத்தில் அவர் கட்சியை காப்பாற்றணுன்றதுக்காக இருக்கிறான்றது தான் நமக்கு வெளியே ஸ்பெகுலேஷன்ஸ் இருந்தது. அது உண்மைதானது இப்போ ப்ரூவ் ஆகுது. இவங்க செய்கிற ஆக்ஷன்ஸ் மூலிமா அது ப்ரூவ் ஆகுது. ஓகே, ஆனால் ஒரு கட்டத்தில் இன்னைக்கு விஜய் அவர்களுக்கு என்ன மாதிரியான விமர்சனம் வைக்கிறாங்களோ, RSS ஒரு அஜெண்டா கொடுத்து அனுப்பியிருக்காங்க, பிஜேபியுடைய பி டீம் அப்படின்னு சொல்லிட்டு, இது எல்லாமே நாம் தமிழர் கட்சிக்கும் வைக்கப்பட்டதில்ல. அதை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிட்டோமே. நம்ம இல்லைங்க, அதாவது இது அவங்களோட இது டிஎம்கே வந்து இதை தான் அவங்க வேலையாக செய்வாங்க. டிஎம்கேக்கும் பிஜேபிக்கும் ரெண்டு பேருமே கூட்டணி ஏன் சொல்கிறோன்னா, டிஎம்கே எதிர்க்கிறவங்கலாம் பிஜேபியோட பி டீம், பிஜேபி எதிர்க்கிறவங்களாம் டிஎம்கேட பி டீம். இது ரெண்டு பேருமே சேர்ந்து செஞ்ச விஷயங்கள். ஓகேங்களா, நீங்கள் 2014 அப்புறமே பார்த்தீங்கன்னா இது ரெண்டு பேருமே சேர்ந்து செஞ்சுட்டு இருந்தாங்க. பிளான் பண்ணி நடந்து யார் பிறகு இன்னும் ட்ரெண்ட் ஆச்சு. இன்னும் பீக்கா போச்சு. 2014 அதை செஞ்சுட்டு இருந்தாங்க, இன்னும் பீக்கா போச்சு. இப்போ சீமான ஒரு சங்கின்னு சொல்கிறோன்னா அவர் செய்கிற சில விஷயங்கள் பார்த்தா அப்படி தோணும் சில நம்ம நேரத்துக்கு. ஆனால் இங்கே விஜயன் அப்படி இல்லை, ஓப்பனாக சொல்லிட்டார். ஓகேங்களா, அரசியல் எதிரி திமுக, கொள்கை எதிரி பிஜேபின்றது ஓப்பனாக சொல்லிட்டாரு. ஃபர்ஸ்ட் மேடையிலேயே சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் இருக்க ஒவ்வொரு விஷயத்துலையும் அவர் சொல்றது, அவரோட அறிக்கையில் அந்த வார்த்தைகள் இல்லாமல் வரவே வராது. நீங்கள் இன்னைக்கு நீங்கள் சொல்லக்கூடிய 25ஆம் தேதி வந்த அறிக்கையும் பார்த்தீங்கன்னா மொதல் பேராகிராஃப்லேயே அதுதான் இருக்கும். என்னோட அரசியல் எதிரி திமுக, கொள்கை எதிரி பாஜக, நம்ம ஏற்கனவே சொன்னபடி இது நடந்தது. ஆனால் இவங்களோட அதுக்கு அடுத்தலைன்னு பார்த்தீங்கன்னா அதிமுகவும் பாஜகவும் கூட்டணி வச்ச விஷயம். இது எல்லாத்துலேயுமே அவரோட விமர்சனங்களை மறுபடியும் ரிமைண்ட் பண்ணிட்டும் வராரு. ஓகேங்களா, இதில் வந்து சும்மா அதாவது இதுலேருந்து என்ன பார்க்கப்படுதுன்னா, அவர் எவ்வளோ ட்ரெண்ட்லேயே இல்லாமல் இருக்கார் அப்படின்றது தெரியுது. அதாவது என்னைக்கோ சுற்றின கம்பு அதெல்லாம் உடஞ்சி அது வேஸ்ட்டாக போச்சு, அதெல்லாம் வந்து நிற்காத கம்பை தூக்கிட்டு வந்து மறுபடியும் சண்டை போட்டுனுக்கிறாரு. இவர் எந்த உலகத்தில் இருக்காரு அப்படின்றதே நமக்கு தெரியல. ஓகே, ஆனால் இவ்வளோ விமர்சனம் செய்கிறாரு. ஆனால் நீங்கள் எப்படியாச்சும் பாருங்கள், கண்டிப்பாக அதிமுகவோட கூட்டணியில் போய் விஜயும் இணைஞ்சிடுவார். அது வரைக்கும் பாஜக அதிமுக கூட்டணியில் இருப்பாங்களா அப்படிங்கிறது கேள்விக்குறி. ஆனால் விஜய் அதிமுக கூட்டணிக்கு போகிறதுக்கு தயாராக இருக்கார் அப்படின்ற நம்மளோட எதிரி ரெண்டு பேர் தான் சொல்லியாச்சு, டிஎம்கே அண்ட் பிஜேபி. ஓகேங்களா, இதில் மற்ற எந்த கட்சியுமே சேர்க்கல. இங்கே வந்து மற்ற எல்லா கட்சியுமே இருக்குது, ஏகப்பட்ட கட்சிகள் இருக்குது. மற்ற எந்த கட்சி பற்றியும் நம்ம எதுவுமே பேசல. வெறும் அதிமுகன்னு கிடையாது, ஏகப்பட்ட கட்சிகள் இருக்கு. ஓகேங்களா, இதில் நம்ம அதிமுக கூட போய் நம்ம சேர்ந்துருவோமா இல்லை அவங்க நம்ம கூட போய் சேர்ந்துருவாங்கிறதெல்லாம் வந்து காலம்தான் பதில் சொல்லும். நம்மளால இன்னைக்கு டேட்டுக்கு எதுவும் சொல்ல முடியாது. இன்னைக்கு ஒரு அரசியல் தலைவராக விஜயனா உள்ள வந்து இவ்வளோ விஷயங்கள், அதாவது அவரோட டைமில் அவர் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு கமிட்மெண்ட்டை முடிச்சுட்டு வர அந்த கேப்பில் கட்சியை வலுப்படுத்துறதுக்கான வேலைகளும் செஞ்சுட்டு மக்கள் பணிகளும் ஒரு சில விஷயங்கள் செஞ்சுட்டு இருக்கும்போது இதுக்கு இருக்க ரிப்பல்ஷனே இந்த அளவுக்கு இருக்குது, இந்த இருக்க ரெஸ்பான்ஸே இந்த அளவுக்கு இருக்குது. இப்போ வந்து மக்களை கூப்பிட்டு சந்திச்சுட்டு இருக்காரு. நாளைக்கு அவர் போய் மக்களை சந்திக்க ஆரம்பிக்கும் போது அதோட வேவ் லென்த் எந்த அளவுக்கு அதிகமாக போகும், மக்களோட மனநிலையில் எந்த அளவுக்கு ஒரு மாற்றம் கொண்டு வரும், அப்போ இவங்களோட பயங்கள் எந்த அளவுக்கு வளரும், மற்ற கட்சிகள் இருக்க கூட்டணிகள் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்க போகுதுன்றது டிசம்பர் டைமில் கிளியராக நமக்கு ஒரு ஐடியா கிடச்சிரும். ஓகே, ஆனால் எல்லாரும் சொல்கிறாங்கல்ல விஜய் அவர்கள் வந்து அரசியல் எதிரி திமுக, கொள்கை எதிரி பாஜகங்கிறதுல ஸ்ட்ராங்காக இருக்கார் அப்படின்ட்டு. இதுக்கு முன்னாடி வந்த கட்சிகள் எல்லாருமே அப்படி தானே சார் ஸ்ட்ராங்காக இருந்தாங்க. இன்றைக்கி அவங்களுடைய நிலைமை என்னவா இருக்குன்னு நம்மளால பார்க்க முடியுதுல. அப்புறம் எப்படி விஜய் மட்டும் கூட்டணிக்கு போக மாட்டார், இதில் ஸ்ட்ராங்காக நிற்பார் அப்படிங்கிறத கான்ஃபிடென்ட்டாக சொல்ல முடியும். இப்போது இதில் ரெண்டு விஷயம் நான் சொன்னேன். அவர் சொல்லதில் வந்து கொள்கை எதிரி பிஜேபி, இது என்றைக்குமே மாறவே முடியாது. ஓகேங்களா, அந்த கொள்கைன்றது விஷயம், பேஸ் விஷயம், அதில் மாற்றமே உருவாகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. மக்கள் வந்து திமுக திருப்பி தோக்கடிச்சு அதில் இருக்க தலைவர்கள்லாம் வந்து நீத்து போய் அவங்களோட இது போய் மறுபடியும், ஏன்னா அது பெரிய கட்சி ஆலமரம், நாளைக்கு எங்கே இருந்தோன்னா யாரானா உருவாகிறதுக்கான வாய்ப்பு அமைஞ்சால் இப்போ இருக்கிற குடும்பத்தை தவிர வேற யாராவது நல்லபடியாக ஃபார்ம் பண்ணணும் அப்படின்ற அந்த திமுக இது ஃபார்மேஷனை திருப்பி கொண்டு வந்து நாளைக்கு அது நல்லபடியாக நடந்தால் நாளைக்கு அந்த அரசியல் எதிரின்ற விஷயங்கள் மாறக்கூட வாய்ப்பு இருக்குது. ஆனால் அது இன்னைக்கு ஃபோர் சைட்டில் கிடையாது. ஓகேங்களா, அது இன்னைக்கு நடக்க போகிறது இல்லை, நாளைக்கு நடக்க போகிறது இல்லை, மேபி இன்னும் 20 வருஷம் கூட ஆகலாம் அந்த மாதிரி விஷயம். ஆனால் அந்த கொள்கைன்ற விஷயம் மாறவே மாறாது. ஓகேங்களா, இப்போ விஜயனோட கொள்கையும் மாற போகிறது கிடையாது, பாஜகவோட கொள்கை கண்டிப்பாக அவங்க மாற்றிக்க போகிறது கிடையாது. இது ரெண்டுமே ஒட்டவே ஒட்டாது, நார்த் அண்ட் சவுத் போல் மாதிரி. அது சேரவே சேராது. சேராத விஷயத்த நம்ம திருப்பி அதை பேசுறது வந்து டைம் வேஸ்ட்டு தான் நான் நினைக்கிறேன். ஓகே. அப்போ எலெக்ஷனை எப்படி சந்திப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க விஜய்? இதில் அதாவது மெயின் விஷயம் மக்கள் வந்து ஓட்டு போடணும், அதுதான் பாயிண்ட். ஸோ மக்களை போய் சந்திக்கணும், அதுதான் மெயின் அஜெண்டா.
மக்களை சந்திக்கிறதுல நடக்க போகிற விஷயங்கள், அதில் என்ன மாதிரி பிரச்சனைகளை வந்து அட்ரஸ் பண்ண போகிறாரு, என்ன மாதிரி வந்து வாக்குறுதிகள் கொடுக்க போகிறாரு, மற்றவங்களோட என்னென்ன வாக்குறுதிகள் கொடுத்து அதை நிறைவேற்றாமல் இருந்தாங்க, என்ன மாதிரி ஆட்சிகள் நடந்துட்டு இருக்கு, இது வரைக்கும் நடந்தது அப்படின்ற விஷயங்கள் மக்கள்கிட்ட எடுத்துகிட்டு போய் சொல்லும் போது அதுக்கான விஷயம் ஓட்டா மக்கள் வந்து கண்டிப்பாக போடுவாங்கன்னு நம்புறேன். அண்ட் விஜய் எந்த தொகுதியில் நிற்க போறாரு, இன்னும் களத்துக்கே வரல அப்படின்ற பேச்செல்லாம் இப்பவே எழ ஆரம்பிச்சிருச்சுல்ல. விஜயனா எந்த தொகுதியில் நின்றாலும் அந்த தொகுதியில் அவர் ஜெயிப்பார். ஓகேங்களா, அது அவர் எதிர்த்து எவ்வளோ பெரிய ஆள் நின்றாலும் அதில் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அப்படி வந்து வேணுன்னே ஆளை பெரிய பவர்ஃபுல்லான ஆள் நிப்பாட்ட போகிறாங்கன்னா அந்த பவர்ஃபுல்லான ஆள் முதல்ல நிற்க மாட்டேன்னு சொல்லிடுவாங்க, அவங்களே சொல்லிடுவாங்க. ஓகேங்களா, ஏன்னா அவங்களுக்கு தெரியும், ஏன்னா வந்து அசிங்கமாக தோக்கிறதுக்கு அவங்க தயாராக இருக்க மாட்டாங்க. இங்கே திமுகவில் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, அதிமுகவில் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, எந்த கட்சியில் இருந்தாலும் சரி, அவங்க வந்து இது கொஞ்சம் ஓவர் கான்ஃபிடன்ஸா இல்லையா? இல்லை, அவங்களோட வெற்றி அவங்களுக்கு முக்கியம் இல்லையா, அவங்களோட வெற்றி முக்கியம் இல்லையா. நான் வந்து போட்டிக்குன்னு நான் போய் நிற்பேன், ஏதாவது அரசியலில் புதுசாக வந்தவங்கன்னா வந்து இந்த மாதிரி போய் போட்டி போகிறோம், அவங்களை எதிர்த்து போட்டி போகிறோன்னு சொல்லலாம். புதுசாக வந்தவங்கன்னா லைக் இது வரைக்கும் எலெக்ஷன் நிற்காதவங்க, இல்லை ஒரு எலெக்ஷன் 2 எலெக்ஷன் பார்த்தவங்க, அந்த மாதிரி சொல்லலாம். ஜெயன்ஸ்க்கு உண்மையிலே தெரியும் நம்ம வந்து நம்மளோட வின்னிங் கேப்பபிலிட்டி வந்து குறைச்சிக்க கூடாதுன்னு அவங்களுக்கு தெரியும். அந்த அளவுக்குலாம் யாருக்கும் இங்கே தைரியம் கிடையாது. இப்போ பேசுகிறாங்களா துரைமுருகன் பச்சான்னு சொல்கிறாரு, அவரே எதிர்த்து நிற்க மாட்டார். தைரியம் இருந்தால் விஜய் நான் எங்கே நிற்கிறாரோ எதிர்த்து நிற்க சொல்லுங்க பார்ப்போம். ஆனால் இது வரைக்கும் இந்த 1.5 ஆண்டு காலத்தில் விஜய் அவர்கள் கட்சி தொடங்கினதுலேருந்து இன்னைக்கு வரைக்குமே எல்லாமே நம்ம வந்து யூகத்தின் அடிப்படையில் அப்படி தான் பேசிகிட்டு இருக்கோம். இது வந்து விஜயோடைய ஸ்ட்ராட்டஜி, இவ்வளோ பர்சன்ட் ஓட்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது, இத்தனை சீட்ஸ் எம்எல்ஏ ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, எல்லாமே வாய்ப்பு இருக்குன்னு ஸ்பெகுலேஷன்ஸ் தான் பேசிகிட்டு இருக்கோம். ஆனால் இது எல்லாமே பாசிபிளா அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. இல்லை, இப்போ ஸ்பெகுலேஷன்ஸ் பேசுறது யாருன்னு இருக்குது. ஓகேங்களா, கருத்து கணிப்பு அவங்க விஷயத்துக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். அதாவது அவங்களோட அஜெண்டா என்னமோ அதை செட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. அது ஒரு ஹாஃப் பேக் குக்கீஸ். இந்த அஜெண்டா கருத்து கணிப்பு சொல்கிறது இதெல்லாமே உண்மையான ரிசல்ட் வந்து எலெக்ஷன் வரும்போது தான் தெரியும். இப்போ நம்ம ஸ்பெகுலேஷன்ஸில் எதை பேசணும் அப்படின்னா இவரோட ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு எவ்வளோ இருக்குன்றதை பற்றி மட்டும்தான் அந்த ஸ்பெகுலேஷன்ஸ் இருக்குது. ஏன்னா நமக்கு ரிசல்ட் வரும்போது தான் அதோட உண்மையை தெரியுன்றதுனால. மற்றவங்க அவங்களோட கால்குலேஷன்ஸை சொல்லுவாங்க. சில பேர் கால்குலேஷன் சொல்லுவாங்க, சில பேர் வந்து ஆசையை சொல்லுவாங்க. நான் வந்து அதை ரெண்டுமாவும் பார்க்குறேன். ஓகேங்களா, இப்போ நான் கால்குலேஷன் பேஸ் வரும். விஜயனோட ரெஜிஸ்டர்ட் மெம்பர்ஸ் எவ்வளோ பேர் கட்சியில் அப்படின்னு அவங்களோட ஆப்பில் போய் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். அந்த ரெஜிஸ்டர் பண்ணுறதுல போனீங்கன்னா இன்றைக்கி 1 கோடி பேரை தாண்டி இருக்காங்க. 1 கோடி 5 லட்சமே என்ன சொல்கிறாங்க. ஓகேங்களா, 1 கோடி பேர் தாண்டினா அப்போ தமிழ்நாட்டில் மொத்தம் 6 கோடி வாக்கள் இருக்குன்னா அதில் 1/6 வந்து ஆல்ரெடி இருக்குது. 1/6 இருக்குன்னா ஆல்ரெடி ஹி இஸ் அ ரெகக்னைஸ்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டி. இன்றைக்கி அதுதான் விதி, கவர்மெண்ட்டோட விதி வந்து ஒரு 1/6 ஆஃப் த ஓட்டு வந்து ரெகக்னைஸ்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டியாக மாறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா, உள்ளே வரும்போதே அதாவது இன்னும் நீங்கள் சொல்கிற மாதிரி மக்கள்கிட்ட நேரடியாக போய் சந்திச்சு ஃபுல் டைமாக செய்யாத விஷயங்களுக்கு முன்னாடியே வந்து ஹி ஹேஸ் அ ஓட் பேங்க் ஆஃப் ரெகக்னைஸ்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டி. இதுக்கப்புறம் அவர் செய்ய போகிற பணிகள் தான் வந்து அவரோட ஓட் பேங்க் இன்னும் இன்க்ரீஸ் பண்ண போகிறது. இதில் இன்னொரு விஷயம் வந்து ஏன் வந்து அதிமுக ஆட்சி முடிஞ்சு 10 வருஷம் ஆட்சி கழித்து திமுகவுக்கு வாய்ப்பு கிடைச்சி, அது வந்து மார்ஜினில் தான் வாய்ப்பு கிடைச்சிருக்கும். திமுக வெற்றி பெறணுன்ற ஒரு பாயிண்டா இல்லைன்னா அதிமுக தோக்கணும், அந்த கன்ஃபியூஷன் ஸ்டேஜ் தான் அந்த விஷயமே திமுக ஜெயிச்சது. ஓகேங்களா, திமுக ஃபுல்லாக வரணுன்ட்டு அவ்வளோ பேர் ஒன்றும் பெருசாக விரும்பல. இன்னைக்கு 5 வருஷம் கழிச்சு இன்னும் அதிகமாக கோவம் தான் இருக்குது மக்களுக்கு. ஸோ அவங்க இன்னைக்கு டேட்டுக்கே திமுக வீட்டுக்கு போயிடுன்ற நம்பிக்கை மக்கள் மனசுக்குள்ளே வர ஆரம்பிச்சிச்சு. திமுக ஜெயிக்குமா அப்படின்ற விஷயத்தை தாண்டி இன்னைக்கு தோக்குன்ற மனநிலைமை மக்களுக்குள்ளே வர ஆரம்பிச்சிச்சு. இப்போ மிச்சம் இருக்க ஆப்ஷன் வந்து அதிமுக விஜயனா இருக்கு அப்படின்னா அதிமுக யாரோட கூட்டணி சேர்ந்திருக்காங்கன்னா பாஜகவோட. அவங்க வந்து லிட்டலாக பாய்சன். தமிழ்நாடுக்கு வந்து இன்னைக்கு இந்தியாவுக்கே வந்து இந்தியாவோட அதாவது கூட்டாட்சி விஷயம் வேறு, இந்தியாவோட மத்தியில் இருக்க விஷயம் வேறு, ஸ்டேட் பாலிடிக்ஸ்ன்றது வேறு. இங்கே நமக்கு இந்த கூட்டாட்சின்ற விஷயம் உடஞ்சதுக்கு முக்கியமான காரணம் மத்தியில் இருக்கிற கட்சிகளாக இருந்தாலும் அதில் முக்கியமான பங்கு அதை இன்னைக்கு வந்து அதை இன்னும் மோசமாக உடச்சிட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா பிஜேபி. அந்த அவங்க கூட போய் கூட்டணி வச்சிருக்கிறது வந்து அவங்களோட கிரேவை அவங்களே ஃபிக்ஸ் பண்ணிக்கிறதுக்கான சமானம். மக்கள் பார்ப்பாங்க. இப்போ நீங்கள் நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா ஜெயலலிதாவுக்கு பின்னாடி வந்து பெரிய வெற்றி ஒன்றும் ஏடிஎம்கேக்கு கொடுத்துடல. 21 எலெக்ஷனில் வந்து ஒரு 60 சீட்டு கிட்ட கொடுத்துருந்தாலும் ஆனால் பெரிய வெற்றின்னு ஒன்றும் மக்கள் அவங்களுக்கு ஏடிஎம்கே கொடுக்கல. ஏன்னா ஏடிஎம்கேயோட மேஜர் ஓட்டு பார்த்தீங்கன்னா கரிஷ்மேட்டிக் ஓட்டு. அவங்ககிட்ட அந்த கரிஷ்மேட்டிக் லீடர்ஷிப் இல்லை, அதை மிஸ் பண்ணுறாங்க. அவங்க என்னதான் வந்து கேடர்பேட் பார்ட்டியாக மாட்டணும்னு ட்ரை பண்ணாலுமே திமுக கிட்ட அவங்க என்றைக்குமே அங்கே நிற்க முடியாது. ஸோ அந்த பாயிண்ட்ல விஜய் நாங்கள் நிற்கிறார். ஹீ வில் லீட் த ரேஸ் அப்படின்றதுல நமக்கு தெரியுது, இந்த கால்குலேஷன்ஸ் மூலியமா தெரியுது. ஓகே, பட் ஆனால் பெரும்பாலான இடங்களில் வந்து அடுத்த முறையும் திமுக தான் வெல்வதற்கான வாய்ப்பு இருக்குது. 2வது இடத்துக்கு யார் வருவா அப்படிங்கிறதுல தான் இங்கே போட்டியே இருக்குது. விஜய் வருவாரா, ஏடிஎம்கே வருவாங்களா, இல்லை நாம் தமிழர் கட்சி வருவாங்களா, இல்லை பிஜேபி வருமா? அது 6 மாதத்துக்கு முன்னாடி இந்த கணக்கு. இப்போல்லாம் நிறைய மாறிடுச்சு. மக்கள் வந்து நாளாக கோவம் அதிகமாயிட்டு இருக்கு. அந்த ஹீட்டை வந்து கவர்மெண்ட் இப்போ புரிய ஆரம்பிச்சிருக்கு, அந்த ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருக்கு. ஓகேங்களா, ஒவ்வொரு ஊரில் நடக்கிற பிரச்சனைகள்
இப்போது நம்ம பொள்ளாச்சி விஷயம் வெளியே வந்தது, அதை டேக்கிள் பண்ணதுக்காக ஏடிஎம்கே அரக்கோணத்துலேருந்து ஒரு விஷயத்தை கொண்டு வந்தது. அந்த ஒரு விஷயம் தான் நடந்ததுன்னு கேட்டால் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்ல அந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு. அவங்களுக்கு அட்டென்ஷன் சீக் பண்ணுறதுக்கு இந்த விஷயம் பெட்டராக இருக்கும் அப்படின்னு இதை கொண்டு வராங்க. இது ஏன்னா திமுகவோட லிங்காக இருக்குது அப்படின்னு. திமுகவோட லிங்க் ஆகாத விஷயமும் நடந்துட்டு இருக்கு. ஓகேங்களா, எல்லா ஊர்லேயுமே ஏதாவது ஒரு பாலியல் குற்றங்கள் ஏதாவது நடந்துன்னு தான் இருக்குது. இது எந்த அளவுக்கு கவர்மெண்ட் அட்ரஸ் பண்ணுதுன்னு, வெறும் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள்னு மட்டும் நம்ம ஒதுக்கி வைக்காம, இந்த சமூகம் வந்து எந்த அளவுக்கு வந்து, அதாவது நம்ம நாகரிகம் வளரணுங்க, நம்ம பின்னோக்கி போகக்கூடாது. இப்போ ஒரு ஆட்சி பண்ணுறவங்க அதை தான் பார்க்கணும். பின்னோக்கி போகாமல் அரண்னா நிப்பாட்டி வைக்கணும் நிறைய விஷயங்கள். அதெல்லாம் இவங்க செய்யலை. ஏன்னா இவங்களே தப்பு பண்ணுறவங்க. அது இவங்களுக்கே பேக் ஃபயர் ஆடுன்னு சொல்லிட்டு அதெல்லாம் ரிமூவ் பண்ணி வச்சிருக்காங்க. அது இவங்களுக்கே இப்போ உண்மையிலே பேக் ஃபயர் தான் எலெக்ஷன் டைமில் ஆகப்போகுது. அதிமுக கிட்ட அந்த நம்பிக்கையே வரல, அதுதான் உண்மை. அந்த இடத்த தான் விஜய் அண்ணா ஃபில் பண்ண போகிறார். அது கண்டிப்பாக 2026 விஜய் அண்ணா தான் வந்து யார் ஜெயிக்கணுன்றது முடிவு பண்ண போகிறது. ஓகேங்களா, அதே சமயம் அவர் ஜெயிக்கிறதுக்கான இன்னைக்கு டேட்டுக்கு இன்னும் ஒரு 1 இயர் ட்ராவல் கழிச்சு அவர் ஜெயிக்கிறதுக்கான எல்லா வாய்ப்புகளுமே அதிகமாக இருக்குன்னு நான் பார்க்குறேன். ஓகே. அண்ட் இப்போ கூட்டணி கணக்குகளே எடுத்துக்கிட்டாலும் கூட சிடிஆர் நிர்மல்குமாராக இருக்கட்டும், இல்லை ஆதவர்ஜுனாவாக இருக்கட்டும், ரொம்ப ஷார்ட்டாக சொல்லிட்டாங்க பாஜகவோட கூட்டணி கிடையாது அப்படின்ட்டு. ஆனால் கூட்டணிக்கான பேச்சுவார்த்தைகள் நடந்துக்கிட்டு இருக்கிறதாகவும் நமக்கு தகவல் வருது. ஓகேவா, அப்படி இருக்கும்போது விஜய் அவர்கள் ஆன் வாட் பேசிஸ் ஹி ரிவீல்டு அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, இந்த போட்டி வந்து திமுகவா இல்லை தாவேகாவா அப்படிங்கிறதுக்குள்ள தான் இருக்கும் அப்படின்ட்டு. அப்போ கூட்டணி போகிறாரு அப்படின்னா அப்போ எப்படி அது டிஎம்கே வெர்சஸ் டிவிகேன்னு வரும்? இல்லை, அவர் வந்து கூட்டணி வந்து யார் கூட போகிறோம் அப்படின்றது இன்னும் யார்கிட்டையும் ஓப்பனாக அனௌன்ஸே பண்ணல. அனௌன்ஸ் பண்ணல, பட் பேச்சுவார்த்தை போயிட்டு, அதாவது பேச்சுவார்த்தை யார் கூட போயிட்டு இருக்கு, யார் இவர் கூட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்கன்னு இருக்கு. அதாவது இவங்க போயிட்டு அப்ரோச் பண்றாங்களா, அவங்க இவங்களை அப்ரோச் பண்றாங்களான்னு இருக்கு. இது ஒன்று. ரெண்டாவது, பிஜேபி கிட்ட இவங்க பேச்சுவார்த்தை நடத்துறாங்களான்றது வெளியே இருக்கிற கட்டுக்கதை. ஓகேங்களா, அதை அவங்க விரும்புகிறாங்க. அந்த சாயம் பூசுறதுக்காக அந்த மாதிரி ஒரு கட்டுக்கதையை உருவாக்கி அதை வந்து பிரபலப்படுத்திட்டு இருக்காங்க. ஓகேங்களா, அதுக்கு ஃபேவரபுளாக பிஜேபியில் இருக்கவங்களே அதுக்கு ஃபேவர் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் ஆர்எஸ்எஸ் பீப்புள்கிட்ட போய் கேட்டிங்கன்னா வந்து அது வாய்ப்பே இல்லைன்னு ஓப்பனாக அவங்களே சொல்லுவாங்க. ஆனால் பிஜேபி கட்சியில் இருக்கவங்க அதை அந்த நரேட்டிவை செட் பண்ண பார்க்குறாங்க. எதுக்கு அப்படின்னா வந்து ஓட்டை டிமினிஷ் பண்ணணுன்றதுக்காக. ஓகேங்களா, அதுக்கு டிஎம்கே அதுதான் சொல்கிறாங்க, அவங்க 2 பேர் கூட்டம் கலவனிங்க அப்படின்றது. அது ஃபேவரபுளாக அவங்க பிளான் பண்ணி செய்கிறாங்க. இதெல்லாம் நிற்காது, காலப்போக்கில் இதெல்லாம் அடிச்சுட்டு போயிடும். ஏன்னா வந்து ஒவ்வொரு நாளும் வர அறிக்கையில் அவர் திருப்பி சொல்கிறது என்னோட கொள்கை எதிரி பிஜேபி, அரசியல் எதிரி டிஎம்கேன்னு. இத்தனை தடவை சொல்கிற விஷயத்த இந்த எலெக்ஷன்லேயே நடக்கும்ன்றது நான் என்ன சொல்கிறேன், எந்த எலெக்ஷனுமே நடக்காதுன்ற. இந்த எலெக்ஷன் இல்லை, எந்த எலெக்ஷனுமே பிஜேபி கூட என்றைக்குமே கூட்டணியே கிடையாது. அதை நான் உறுதியாக சொல்ல முடியும். ஓகே, ஸோ அதான் கேட்டேன், எதன் அடிப்படையில் தாவேகா வெர்சஸ் டிஎம்கே? இப்போ அதுதான் இப்போது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஏடிஎம்கே கிட்ட இருக்கிற அந்த கரிஷ்மேட்டிக் லீடர்ஷிப் இல்லாமல் போயிடுச்சு. என்னதான் வந்து அவரோட எலெக்ஷன் நேரத்தில் எடப்பாடி விஸ்வரூபம் எடுப்பார். ஓகேங்களா, அது சொல்லுவாங்க, அம்மாவோட ஆவியை அவருக்குள்ளே பூந்துருக்குன்னுலாம் கதை சொல்லுவாங்க. அது அந்த நேரத்துக்கு மட்டும் செஞ்சால் பத்தாது. ஓகேங்களா, அது அவர் எதிர்க்கட்சி தலைவராக என்ன செஞ்சார், அதாவது மக்கள் வந்து அவரை அங்கீகரிக்கப்பட்ட எதிர்க்கட்சி தலைவராக உட்கார வச்சிருக்காங்க. தமிழ்நாட்டுக்கு எல்லா கட்சியும் ஆளுங்கட்சி தவிர எல்லாமே எதிர்கட்சி தான். ஆனால் அவரை வந்து அங்கீகரித்து உட்கார வச்சிருக்காங்க. என்ன வேலை செஞ்சாருன்னு இருக்குல்ல, அவர் என்ன மாதிரி விஷயங்கள் போராடினார், என்ன மாதிரி இந்த 5 வருஷத்தில் எவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்கு, ஒவ்வொரு விஷயத்துக்கும் அவர் எப்படி எடுத்துகிட்டு போனார்னு இருக்குது. அதை மக்கள் பார்த்துட்டு தான் இருக்காங்க. அதனால் அவங்களோட அது இன்னொன்று, பிஜேபியோட கூட்டணி போனதுக்கப்புறம் டெமாலிஷ் ஆயிடுச்சு. அவங்களோட அவங்களே டெமாலிஷ் பண்ணிக்கிட்டாங்க. இப்போ பிளேயர் வேறு யார் இருக்குதுன்னு பார்த்தா மேஜர் பிளேயர் வந்து டிஎம்கே இருக்குது. அவங்க அப்போஸ் பண்ணுறதுக்கு யார் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டிவிகே தான் இருக்குது. என்னதான் ஏடிஎம்கே வந்து அப்போஸ் பண்ணாலுமே அது அவங்களுக்குள்ள இருக்க அந்த 30 வருஷ அரசியல், ஒன்று நீ இருக்கணும் இல்லை நான் இருக்கணும், அந்த 2 பாயிண்ட் பாலிடிக்ஸ் தான் அவங்க எப்போவுமே அந்த நரேஷன் செட் பண்ணுவாங்க. இன்றைக்கும் வந்து பல அரசியல் விமர்சகர்கள் வந்து அதுதான் வந்து செட் பண்ண பார்ப்பாங்க. ஓகேங்களா, ஆனால் அரசியலில் வந்து நாளாக இப்போ விஜயண்ணா உள்ளே வந்து அந்த ஜூன் மாதம் கழித்து மக்களை சந்திக்கும் போது நரேஷன் மாற ஆரம்பிக்கும். எல்லா மீடியாலையும் பிரிண்ட் மீடியா கொண்டுமே விஜயண்ணா பேசுகிற விஷயங்களில் வந்து பைப்போலராக மாற்றப்பாங்க. அதாவது டிஎம்கே vs டிவிகேன்னு பைப்போலராக அதுவே மாறும். நாளடைவில் அதே மாறும். இல்லை, ஏன் எந்த இடத்துலையுமே நாம் தமிழர் கட்சியை மென்ஷன் பண்ண மாட்டீங்க? 8% வாங்கி மாநில கட்சி அப்படின்ற அங்கீகாரம் பெற்றிருக்காங்கல்ல, அவர் எடுக்கிற ஸ்டாண்ட் ஃபோர்ஸாவே இருக்க மாட்டாங்கன்னு நம்புறீங்களா? இல்லை, நான் ஃபோர்ஸாகவே இப்போது அது இன்னும் குறையும்னு நான் பார்க்குறேன். ஏன்னா 8% வந்தது, அது வந்து பாராளுமன்ற தேர்தல் ஃபர்ஸ்ட் விஷயம். இப்போ அவர் தனியாக நிற்கிறேன்னு மறுபடியும் அறிவிச்சிருக்காரு. அதுவே வந்து அவரோட இது கேள்விக்குறியாக்குது. அதாவது நீங்கள் இத்தனை வருஷம் தனியாக இருந்தது சரி, உங்கள் ரெக்கக்னைஸ் பார்ட்டியாக நீங்கள் இது பண்ணுறீங்கன்ட்டு. உங்களுக்கு தமிழ் தேசியம் தான் குறிக்கோள் அப்படின்ற பட்சத்தில் அது இன்றைக்கி நடக்காது, உங்களுக்கும் தெரியும், அதை நீங்களே சொல்கிறீங்க. அப்படி இருக்க போய் நீங்கள் யாரை ஏமாத்துறதுக்காக தனியாக நிற்கிறீங்க? இன்னும் எத்தனை வருஷம் தனியாக நிற்பீங்க? கடைசி வரைக்கும் உங்களை நம்பி இருக்கிறவங்களை வந்து ஏமாற்றிட்டே தான் இருக்க போகிறீங்களான்ற கேள்வி வருது. இப்போ விஜயண்ணா மாதிரி ஒருத்தர் வராரு, ஒரு அந்த சேஞ்சுக்கு உருவாக்குன சிச்சுவேஷன் அமையும் போது கூட நீங்கள் வந்து துணை நிற்க மாட்டீங்க, நான் தனியாக நின்று ஓட்ட தான் பிரிப்பேன் அப்படின்னு நினைக்கும் போது அவங்களோட எண்ணமே கேள்விக்குறியாக போகுது. எனக்கு என்ன தோணுதுன்னா, ஏற்கனவே வந்து ஏடிஎம்கே அண்ட் என்டிகே டாக்ஸ்
போயிட்டு இருந்தது. அவங்க பிஜேபியோட போனதுக்கப்புறம் வந்து ஒன்று நீ எங்களோட நிற்கணும், இல்லைன்னா நீ தனியாக நிற்கணுன்ற மாதிரி அவங்களுக்கு ஒரு டீல் நடந்ததா வெளியே ஸ்பெகுலேஷன்ஸ் இருக்குது. அது உண்மைதான்றது அவர் அன்றைக்கி அறிக்கை வந்தது இல்லையா, அவர் சொன்னார் இல்லையா, ஓப்பனாக சொன்னார் இல்லையா மேடையில் ஏறி மே 18 அன்னைக்கு அவர் சொன்னதை அதை ப்ரூவ் பண்ணுது. அவர் ஓட்டை பிரிக்கிறதுக்காக தான் அவர் தனியாக நிற்கிறான்றது ப்ரூவ் ஆகுது. அவர் ஒரு இப்போ இந்த வாட்டி நின்றாருன்னா ஒரு 4% யூனிக்கா அவருடைய கொள்கையில் அவர் ஸ்ட்ராங்கா இருக்காருன்னு புரிஞ்சு அவர் கொள்கையை அவர் ஸ்ட்ராங்காக இருக்கிறது தப்பு இல்லை மேடம். அது வந்து மிச்சம் 5 அதாவது அது காலம் முழுக்க கொள்கையில் ஸ்ட்ராங்காக இருக்கும், அதில் மாற்றுக்கிறது இல்லை. தேர்தல் வரும்போது நீங்கள் வாங்குற வாக்கு வந்து ரொம்ப முக்கியமானது. அது ஒரு வாக்காக இருந்தாலும் ரொம்ப முக்கியமானது. சில தொகுதியெல்லாம் 150 ஓட்டு 200 ஓட்டு வித்தியாசத்துலாம் தோக்குறதெல்லாம் இருக்குது. நீங்கள் வந்து ஒரு 20,000 ஓட்டு 30,000 ஓட்டு ஒரு தொகுதியிலேருந்து பிரிக்க போகிறீங்க அப்படின்னா அது எந்த அளவுக்கு வின்னிங் சான்சஸை வந்து அஃபெக்ட் பண்ணணும்னு இருக்குது. அது நீங்கள் விஜய்னாக்கு வேணுனே நீங்கள் துரோகம் செய்கிறீன்ற மாதிரி அர்த்தம் இருக்குது. நீங்கள் உங்களுக்குள்ள அதாவது கட்சிகளோட கூட்டணிக்கு போகாததுக்கு அவங்க பல காரணங்கள் வச்சிருக்காங்க. ஆனா இன்னைக்கு விஜய் அவர்களோட கூட்டணி போகணும் அப்படிங்கறத நம்ம எப்படி எதிர்பார்க்க முடியும்? ஏன்னா இப்ப அவரு எங்களோட கூட்டணி வரணும் இல்லை மற்றவங்களோட கூட்டணி போகணுன்ற விஷயம். என்னோட பாயிண்ட் என்னன்னா வந்து அவருக்கு அஜெண்டா கொடுக்கப்பட்டிருக்குன்றது தான் பாயிண்ட். அவர் தனியாக நிற்க வச்சு ஓட்டை உடைக்க வைக்கணுன்றது. அதாவது இப்போ இளைஞர்களுக்கு வந்து ஒரு டஃப்பான சுச்சுவேஷன் கொடுக்குறாரு. நீங்கள் தமிழுக்கும் தமிழ் தேசத்துக்கும் ஆதரவு கொடுக்க போறியா இல்லை மாற்றத்துக்கு ஆதரவு தர போறியான்ற ஒரு சுச்சுவேஷனுக்குள்ள இளைஞர்கள் தள்ளுறாரு. இவரோட கோர் ஓட் பேங்க் வந்து மேக்ஸிமம் எல்லா கட்சியிலிருந்து இப்போ விஜயநாக்கு வர ஓட்டு எல்லா கட்சியிலேருந்து வரப்போகுது, இவரோட கட்சியிலேருந்து வரப்போது. அது இவருக்கும் தெரியும். அந்த பயம் இவருக்கும் ஆரம்பத்தில் இருந்தது. அதனால தான் அந்த கதரெல்லாம் வெளியே வந்தது ஆரம்பத்தில். அதுக்கப்புறம் சாலா போக பார்த்தாரு, ஆனால் அதுக்கான சுச்சுவேஷன் அமையல. மேபி அது அந்த ஏடிஎம்கேயோட டாக்ஸ் போயிட்டு இருந்தது, அதனால வந்த ரிஃப்ளெக்ஷன் தான் இது அப்படின்னு எனக்கு தோணுது. தனியாக நிற்க சொல்லி தான் அவருக்கு அஜெண்டா கொடுக்கப்பட்டிருக்குன்றது தான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவாக இருக்குது. அது இவர் எலெக்ஷன் இன்னும் இது கன்ஃபார்ம்லாம் நம்ம சொல்லிட முடியாது. பார்ப்போம், எலெக்ஷன் நேரத்தில் எப்படி வேணால் மாறலாம். விஜய்னாவும் அவங்க நேரில் சந்திச்சு அப்போ அவங்களுக்குள்ள ஒரு 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 இது வந்துச்சுன்னா, அண்டர்ஸ்டாண்டிங் வந்துச்சுன்னா அது நாளைக்கு எப்படி வேணாலும் மாறலாம். ஆனால் இன்னைக்கு டேட்டுக்கு அவர் தனியாக நின்றாருன்னா அவர் வந்து விஜயனோட ஓட்டு மட்டும்தான் அவர் வின்னிங் சான்ஸை குறைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுக்காக வந்து இவர் நிற்கிறால விஜயனை ஜெயிக்க மாட்டார் நான் சொல்ல வரல, பட் வின்னிங் சான்ஸை வந்து குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவர் அதுக்கு தான் அதோட அஜெண்டா தான் செயல்படுறாரோன்னு ஒரு சந்தேகம் வருது. ஓகே. அண்ட் விஜய் அவர்கள் என்ன மாதிரியான ஒரு ஸ்டாண்ட் எடுக்க போறாரு, மக்களை எப்போ போய் சந்திக்க போறாரு அப்படின்ற கேள்விகள் தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்குல்ல. இது நான் ஏற்கனவே சொல்லி இந்த மாதிரி ஜூனுக்கு அப்புறம் வந்து அந்த எதிர்பார்க்கலாம். இதில் டைமிங் எப்பவுமே அரசியல் ரொம்ப முக்கியம். இப்போ வந்து அவர் மக்களை சந்திக்கலையான்னு கேட்டால் சந்திச்சுட்டு இருக்காரு. உங்களை சொன்னாங்க பரந்தூருக்கு போனார், இதில் கூட வேன்லேருந்து கூட கீழே இறங்கல, ஆக்சுவலாக இறங்கினார். ஓகேங்களா, அதை வந்து கவர் ஆகலை. சும்மா இறங்கி திருப்பி ஏறிட்டார். ஓகேங்களா, ஏன்னா வந்து போலீஸ் வந்து அலோவ் பண்ணல. அதுதான் விஷயம். நான் எங்கே போராட்டம் நடக்குதோ அங்கே கூட பெர்மிஷன் கொடுக்கல. அந்த மாதிரி ஒரு டஃப்பான சுச்சுவேஷன் தான் வந்து போலீஸும் ஃபேஸ் பண்ணுறாங்க, விஜயனாவோட கட்சியிலையும் ஃபேஸ் பண்ணுற சுச்சுவேஷன் இருக்குது. ஏன்னா அந்த மக்களோட ஆரவாரம் அந்த அளவுக்கு இருக்கிறனால இவர் எல்லா இடத்துக்கும் வந்து இப்போ மக்களை நேரில் சந்திக்கும் போது இவருக்கு ஏதாவது ஆபத்து வந்துடும்ன்ற பாயிண்ட் ஆஃப் வியூ தாண்டி வந்து பார்க்குற மக்களுக்கு அந்த கூட்ட நெரிசல் ஏதாவது ஆபத்து நடந்தது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. இப்போ இதை வந்து ஒரு ப்ராப்பர் பிளானிங்கோட தான் செய்யணும். எடுத்தவங்க கவுத்தோன்னு சொல்லிட்டு நான் இன்னைக்கு முடிவு பண்ணி நாளைக்கு கிளம்பிட முடியாது. அதுக்கு பிளான் பண்ணி தான் கிளம்பணும். இன்னொன்று, எலெக்ஷனுக்கு முன்னாடி எவ்வளோ நாள் வந்து அவர் களத்தில் நிற்க போகிறாருன்னு இருக்குது. ஏன்னா வந்து ஒரு சுற்றுப்பயணம் முடிச்சுட்டு வந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஒரு கேப் இருந்தது அதுக்கப்புறம் அப்படின்னா அந்த கேப்பில் வந்து ஆட்டத்தை கிடைக்கிறதுக்கு தான் டிஎம்கே வந்து எப்பவுமே ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சுருப்பாங்க, பல ஸ்ட்ராட்டஜி வச்சுருப்பாங்க. இப்போ இவர் வந்து ஒரு கோயம்புத்தூர் போயிட்டு வந்தார், அடுத்த நாளே என்ன பண்ணாங்க, உதயநிதி அனுப்ப ட்ரை பண்ணாங்க. மதுரைக்கு போயிட்டு வந்தால் அடுத்த நாள் இவங்க வேறு ஏதாவது பண்ண பார்க்குறாங்க. இது அவங்க பிளான் பண்ணி தான் செய்வாங்க. இப்போ விஜயனா எங்கெல்லாம் போகிறாரோ பின்னாடியே ஒரு குரூப் போகும். நீங்கள் அதை பார்க்க தான் போகிறீங்க. ஆனால் எந்த அளவுக்கு வெளிப்படுது மக்கள் ஆக்சுவலாக அவங்க செய்கிறது நல்லதுன்னு நான் சொல்லுவேன். நான் விஜயனாக்கு எந்த அளவுக்கு ஆதரவு மக்கள்கிட்ட இருந்து வருது, பின்னாடி இவங்க அனுப்ப போகிற குரூப்புக்கு எவ்வளோ ஆதரவு மக்கள்கிட்ட, எவ்வளோ தான் பஸ்லேருந்து கவர்மெண்ட் பஸ்ஸில் ஆளை கூட்டு வந்து இறக்கினாலுமே உண்மை என்னன்னு மக்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். அவங்க அதை செய்யணும்னு நான் ஆசைப்பட்றேன். அந்த ஜூன் மாதத்துக்கு அப்புறம் நம்ம வந்து அந்த வளர்ச்சியை வந்து பார்க்கலாம். மக்களோட மனசில் ஆல்ரெடி வந்து தம்பி வராரு, வாய்ப்பு தரலான்ற ஒரு எண்ணம் வயசானவங்கலேருந்து இருக்குது. அதே மாதிரி அண்ணன் வராரு, வாய்ப்பு தரணுன்ட்டு சின்னவங்களுக்கும் இருக்குது. இந்த ரெண்டு சைடுமே இருக்குது. நம்ம வெறும் இளைஞர்கள் ஓட்டுன்ற மாதிரியும் பிரிச்சிட முடியாது, பெண்கள் ஓட்டுன்னு தனியாக பிரிச்சிட முடியாது, சிறுபான்மையினர் ஓட்டுன்னு தனியாக பிரிச்சிட முடியாது. இஸ்லாமியர்களாக இருக்கட்டும், கிறிஸ்தவர்களாக இருக்கட்டும், ஏன் ஹிந்துஸாக இருக்கட்டும், யாராக வேணாலும் இருக்கட்டும், இல்லை ஜாதி மதம் இதெல்லாம் தாண்டி எல்லாருமே வாக்காளர்கள். அவங்க எந்த ஏஜாக இருந்தாலுமே அவங்களுக்கும் 18 வயசு மேலே இருக்கவங்க ஓட்டு போடலாம் கவர்மெண்ட் சொல்லுதுன்னா அவங்களால சொந்தமாக யோசிக்க முடியுன்றதான் அர்த்தம். அவங்களுக்கு வந்து யாரை தேர்ந்தெடுக்கணும்னு தோணுதோ அவங்களை தேர்ந்தெடுப்பாங்க. அவங்க வந்து இப்பயே விஜய்னா ஃபேவரபுளாக அந்த ஓட்டு திரும்ப ஆரம்பிச்சிச்சு. அந்த பயத்தில் தான் மற்ற கட்சிக்காரங்க கத்துறாங்க. நம்ம சொன்ன மாதிரி ஜூன் மாதம் கழித்து இந்த சுற்றுப்பயணம் போகும்போது அந்த ஓட் ஷேர் டிராஸ்டிக்காக இன்க்ரீஸ் ஆகும். நம்ம அதை கண்ணெதிர்க்க பார்க்கலாம். ஓகே. அண்ட்
பிரதமர் அவர்களை போயிட்டு முதலமைச்சர் சந்திச்சதுக்கே இன்னைக்கு இவ்வளோ கான்ட்ரவர்சி ஆகுது. ஆனால் விஜய் அவர்கள் வந்து நடிகராக இருக்கும்போதே போயிட்டு 2014ல் சந்திச்சுட்டு வந்திருக்காரே பிரதமரை. அப்போ எதன் அடிப்படையில் இவர் போய் சந்திச்சாரு, என்ன அஜெண்டா இவருக்கு கொடுக்கப்பட்டுச்சு, அவர் கொடுக்கப்பட்ட அஜெண்டாவின் அடிப்படையில் தான் இன்னைக்கு கட்சியே ஆரம்பிச்சிருக்காரு அப்படிங்கிறத 2014 கொடுத்த அஜெண்டாக்கு 2025ல கட்சி ஆரம்பிங்க. நிச்சயமா இப்படியான விஷயங்கள் இருக்க வாய்ப்பு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பத்திரிகையாளர் ஒருத்தர் விவாத நிகழ்ச்சி எதுக்கோ முடிச்சு போடுவாங்க சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் அதெல்லாம். எதுவுமே இல்லை, ஏதாவது ஒன்று கிளப்பி விடணுன்றதுக்காக இதெல்லாம் செய்வாங்க. இப்போ அவர் ராகுல் காந்தி கூட தான் சந்திச்சாரு, அப்போ அதை சொல்லலாம்ல, இப்படி பார்க்கலாம்ல. அதை இது ஒருத்தரை மட்டும் சந்திச்சிருந்தா பரவாயில்ல, இவர் வந்து ராகுல் காந்தி சந்திச்சிருக்காரு, இவரையும் சந்திச்சிருக்காரு பட்சத்தில் இப்போ நீங்கள் இதை எப்படி கன்சிடர் பண்ணுவீங்கன்னு இருக்கு. வெறும் வந்து அவர் பார்க்குறதெல்லாம் ஆர்எஸ்எஸ் தலைவர்கள் மட்டும் தான் பார்க்குறாங்க அப்படின்லாம் கிடையாது. பெருமளவில் ஃபண்டிங்லாம் கொடுக்கப்பட்டுச்சு விஜய்க்கு. விஜய்க்கு அவங்க காசு தராங்களா என்னங்க, லாஜிக்கோட பேசுனாங்க. அவர் என்ன எதுவுமே இல்லாமல் வந்து ரோட்லேயே அங்கே நிற்கிறாரு. அவருக்கு அதாவது பணம் எதுக்குங்க வாங்குவாங்க, ஒரு தேவை இருந்தால் வாங்குவாங்க, இல்லைனா ஏதாவது ஒரு அஜெண்டா நீங்கள் சொல்கிற மாதிரி அஜெண்டா இருந்தால் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நம்ம நம்பலாம். இவருக்கு என்ன தேவை இருக்குது, வாங்கணுன்ற அவசியம் என்ன இருக்குது? நிச்சயமா நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க, நேரத்துக்கு ரொம்ப நன்றி. நன்றி. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. Aerospace engineering with specialization in unmanned aerial vehicle. ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட்.